இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நமக்குள்ள ஒரு டீல். என்ன கடத்திட்டு வந்து இந்த சேர்ல உட்கார வைக்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறதுனால நான் எவ்வளவு கொடுத்தா இதே சேர்ல இவனை கட்டி போட்டு உட்கார வைப்பீங்க? என்ன பேசிட்டே போற? என்னடா பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? செருப்பால அடிச்ச மாதிரி பதில் சொல்றான். இங்க பாருங்க, நாங்க எங்க தொழிலுக்கு விசுவாசமா இருக்கிறோம். நாங்க ஏவல் ஆளுங்க தான், ஆனா எங்க எஜமானுக்கு விசுவாசமா இருப்போம். சூப்பர். நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா பண்ணுவீங்களா? என்னம்மா, அவர் கொடுத்ததை விட 2 மடங்கு காசு அதிகமா கொடுத்துட்டா நீங்க சொல்றதை நாங்க கேட்போமா? சரி சரி, 3 லட்சம். என்னம்மா 2 லட்சம் 3 லட்சம் ஏத்திட்டு போயிட்டே இருக்கீங்க? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் உங்க பக்கம் நாங்க வரமாட்டோம். சரி, 4 லட்சம். ஏய், என்னடி 1 லட்சம் 2 லட்சம் ஏல விட்டுட்டு இருக்க? சார், மேடம் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? மேடமா? என்னடா ஏன்டா டென்ஷன் ஆகுற? அவங்க என்கிட்ட தானே பேசுறாங்க. நான் இன்னும் டீல முடிக்கல. சரி, கடைசியா சொல்றேன், 5 லட்சம். ஏய், அவ வாயில ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்றா. சார் சார், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பொண்ணுங்கிட்ட எல்லாம் கோவப்படக்கூடாது சார். என்னடா, நம்மளே முத புக் பண்ணவர் அவரு, அவரே எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க? தப்புடா, நம்ம தொழிலுக்கு பண்ற துரோகம்டா இது. டேய், பண்றதே அயோக்கியத்தனம். இதுல என்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு? அவங்க தான் 5 லட்சம் ரூபா தரேன்னு சொல்றாங்கல்ல, வாங்கிட்டு போவோம். 10 லட்சம். $10 லட்சம் லாஸ்ட் ரேட். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இவனை அடிச்சு நான் இருக்கிற சேர்ல கட்டி வச்சா 10 லட்சம் ரூபாய் தரேன். ஏய், என்ன என்னோட ஆளுங்களெல்லாம் விலைக்கு வாங்கலான்னு பாக்குறியா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவங்களால விலைக்கு போக முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க சார், குறுக்க பேசிட்டே இருக்கீங்க. டேய், என்னடா பேச்சு ஒரு மாதிரியா போகுது? டேய், அமைதியா இருக்க மாட்டேன். ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஏய், புறா அவன. ஏய், உட்றா. புறான்றல. ஏய், உட்றா. எப்ப கட்ட ஊத்தீங்க? நீங்க ஒழுங்கா கட்டவே இல்ல. இவனை உட்கார வச்சு நல்லா கட்டுங்க. டேய், உட்கார விடா. ஏய், வாடா.